University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாவேகா தலைவர் விஜய் நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தாவேகா தலைவர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாவேகா தலைவர் விஜய் நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றதற்கு பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் வாழ்த்து கூறியிருந்தார்கள். இந்நிலையில் விஜய் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்நிலையில் நன்றி தெரிவித்து பதிவிட்டிருக்கிறார் விஜய். பதிவில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? பூங்குழலி, தமிழகத்துல வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்திருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். அந்த கடிதத்துல மிக மிக முக்கியமாக இரண்டு வரிகளை விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவதாக வாழ்த்து தெரிவித்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அடுத்த வரியாகவே தமிழகத்தினுடைய நலன் ஒன்றே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒற்றை குறிக்கோளாக இருக்கிறது என்பதை அந்த பதிவுல விஜய் பதிவிட்டிருக்கிறார். மேலும் எல்லைகளை கடந்து மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் பிரதமரிடம் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டு இடங்கள்ல தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய கருத்தை ஆழமாக தெரிவித்திருக்கிறார் நம்ம பார்க்கணும். முதல்ல நன்றி தெரிவித்துவிட்டு இரண்டாவதாகவே தமிழ்நாட்டினுடைய நலன் ஒன்றே எங்களுடைய குறிக்கோள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் அடுத்த வரியிலேயே எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக செயல்பட மத்திய அரசு உதவ வேண்டும் என்று அந்த பதிவுல தெரிவித்திருக்கிறார். அடுத்தபடியாக பிரதமருக்கு நன்றி சொன்ன கையோடு விஜய் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வாழ்த்து சொன்ன ராகுல் காந்திக்கும் ஒரு நன்றியை பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவுல பார்த்தோன்னா எதிர்கட்சி தலைவருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு தொடர்ந்து தாங்கள் இருவரும் நம்ம இணைந்து தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இரண்டு பதிவுல இருந்து நமக்கு வித்தியாசங்களை புரிந்து கொள்ள முடியுது. ராகுல் காந்தியோடு இணைந்து செயல்படும் வகையில விஜயனுடைய பதிவும், அதே போன்று பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதோடு தமிழ்நாட்டு மக்களுக்கான நலனை வழங்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிவித்துவிட்டு அடுத்த பதிவான ராகுல் காந்திக்கு பதிவுல இணைந்து செயல்படுவது போன்ற வார்த்தைகளை தொடர்ச்சியாக அவர் பயன்படுத்தி ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். பொங்குள்ளி, காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பேசும்பொழுது கூட ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக விஜய்க்கு பேசி நன்றி தெரிவித்தார் என்றும் அவர் சொல்லியிருந்தார். வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் என்றும் சொல்லியிருந்தார். அப்ப தொலைபேசி வாயிலாக இருவரும் பேசும்பொழுது அந்த இணைப்பு குறித்து ஏதாவது பேசினார்களா? நிச்சயமா நம்ம தாவேகா நம்ம பேசும்போது ராகுல் காந்தி தாவேகா தலைவர் விஜயனுடைய இணக்கம் என்பது மிக நெருக்கமாக இருப்பதாக தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி என்ற தொடங்கியது முதலே தாவேகா தலைவர் விஜய் விரும்பிய ஒரே கூட்டணியாக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. இதற்காக இரண்டு தரப்பிலும் இருந்தே பல்வேறு முயற்சிகள் இருந்தது குறிப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாம குறிப்பா பார்த்தா தாவேகா தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இரண்டு பக்கமும் இருந்த நிலையில தான் இந்த கூட்டணி அமையாத போது அப்படியே இருந்தது. தற்போது இந்த தேர்தலுக்கு பின்பு மீண்டும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புள்ள இந்த நிலையில தான் தற்போது தாவேகா தலைவருடைய விஜயனுடைய இந்த பதிவு, குறிப்பாக இருவருமே இணைந்து பணியாற்ற வேண்டும், தொடர்ச்சியாக மக்களுக்கான குரலை வழங்க வேண்டும் என்ற போன்ற வார்த்தைகள் அந்த வரிகள் இருக்கு. குறிப்பாக we shall remain committed to excellence in public service and preserving the cultural ethos of our state which requires collective cooperation என்ற வார்த்தைகள் நம்ம இரண்டு
மாநிலங்கள் வளர்ச்சிக்கான தொடர்ந்து மக்களுக்கான குரலை இணைந்து கொடுக்க வேண்டும் போன்ற வார்த்தைகள் அந்த வரிகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறது. ராகுல் காந்தியோடு தான் எவ்வளவு இணக்கமாக இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்பதை விஜய் காட்டுவது மூலமாகவே அந்த பதிவு இருக்கிறது. பிரதமரை பொறுத்தவரை நன்றி தெரிவித்ததோடு தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி நலன் மட்டுமே முக்கியம், தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு இணைந்து வளர்ச்சியை வழங்க வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளை தெரிவித்திருக்கிறார் பூங்கொழி. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.